வேலூர் மாவட்டம் காட்பாடியில் இரட்டிப்பு பணம் தருவதாக கூறி சுமார் 55 லட்சம் ரூபாய் மோசடி செய்த தம்பதியை காவல்துறையினர் கைது செய்தனர். தாராப்படவீடு பகுதியைச் சேர்ந்த மகாலட்சுமி என்பவரிடம் புதிய உணவகம் திறக்க வேண்டும் என கூறி உமாபாலு தம்பதி 55 லட்சம் ரூபாய் வாங்கியுள்ளனர். பணத்தை 2 மடங்காக திருப்பித் தருவதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். ஆனால் பணத்தை திருப்பித் தராமல் ஏமாற்றி கொலை மிரட்டல் விடுத்துள்ளனர். இதுகுறித்து மகாலட்சுமி அளித்த புகாரின் பேரில் தம்பதியை கைது செய்துள்ளனர். கள்ளக்குறிச்சி அருகே மதுபோதையில் அதிவேகமாக தனியார் பேருந்தை இயக்கிய ஓட்டுநருக்கு 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. தென்கிரனூர் வழியாக சுமார் 20க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் புதூர் புக்கிரவாரி கிராமத்திற்கு தனியார் பேருந்து சென்றது. அந்த பேருந்து 4 முனை சந்திப்பில் விதிகளை மீறி வேகமாக சென்றதாக தெரிகிறது. இதனை கண்ட காவல் ஆய்வாளர்கள் பேருந்தை மடக்கி பிடித்து சோதனை செய்தனர். அப்போது மதுபோதையில் இருந்த பேருந்து ஓட்டுநர் மாறி மீது வழக்கு பதிவு செய்து 10,000 ரூபாய் அபராதம் விதித்தனர். இதனையடுத்து மாற்று ஓட்டுநர் மூலம் பேருந்து அனுப்பி வைக்கப்பட்டது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே உரிய சாலை வசதி கோரி கையில் மண்ணெண்ணெய் பாட்டிலுடன் தற்கொலை முயற்சியில் ஈடுபட முயன்றவர்களை காவல்துறையினர் தடுத்தனர். அண்டர்காடு பகுதியில் சாலை வசதி இல்லாதது குறித்து பலமுறை ஆதனூர் ஊராட்சி நிர்வாகத்திடம் தெரிவித்தும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறி அவர்கள் இந்த முடிவை எடுத்தனர். அவர்களிடம் சாலை அமைக்க நடவடிக்கை எடுப்பதாக அதிகாரிகள் உறுதியளித்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே நடைபெற்ற பனை மக்கள் திருவிழாவை சேலம் எம்பி செல்வ கணபதி, சேலம் வடக்கு எம்எல்ஏ ராஜேந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தனர். சிக்கம்பட்டியில் நடைபெற்ற இந்த திருவிழாவில் பனைமரம் மற்றும் இயற்கை முறையிலான உணவுப் பொருட்கள் அதிக அளவில் காட்சிக்கு வைக்கப்பட்டன. பனை மரத்தின் முக்கியத்துவம் குறித்து பேசிய எம்பி செல்வ கணபதி மற்றும் எம்எல்ஏ ராஜேந்திரன் பனை தொழிலாளர்கள் மற்றும் பனை பாதுகாப்பாளர்களுக்கு விருதுகள் வழங்கி பாராட்டுகளை தெரிவித்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே அம்மன் கோயிலில் உண்டியல் பணத்தை கொள்ளையடித்த நபர்களை உமாராபாத் காவல்துறையினர் தேடி வருகின்றனர். குமாரமங்கலம் கிராமத்தில் உள்ள நாகதேவி அம்மன் கோயிலில் ஆடி மாத 4ஆம் வெள்ளியை ஒட்டி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று உண்டியலில் பணத்தை காணிக்கையாக செலுத்தினர். இந்நிலையில் காலையில் பூசாரி வந்து பார்த்தபோது கோயில் கதவின் பூட்டு உடைக்கப்பட்டு உள்ளே இருந்த பூஜை பொருட்கள் மற்றும் உண்டியல் பணம் கொள்ளையடிக்கப்பட்டது தெரியவந்தது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே ஊருக்குள் புகுந்த கரடியை விரட்டிச் சென்ற வனப்பணியாளர் காயமடைந்தார். கரிமராகட்டியில் கரடி உலா வருவதாக மக்கள் தொடர்ந்து புகார் அளித்து வந்தனர். அதன்படி குன்னூர் வனச்சரகர் ரவீந்திரநாத் தலைமையிலான குழுவினர் கரிமராகட்டிக்கு சென்று கரடியை விரட்டும் பணியில் ஈடுபட்டனர். அப்போது வனப்பணியாளர் ஐயப்பன் என்பவரை கரடி தாக்கியுள்ளது. அதில் காயமடைந்தவர் முதலுதவி சிகிச்சைக்கு பின்பு உதகை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கொடைக்கானல் மேல்மலை கூக்கால் கிராமத்தில் அரசு நிலத்திலிருந்து மரங்களை வெட்டி கடத்தியவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட வாகனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. புகார் அடிப்படையில் கோட்டாட்சியர் சென்று ஆய்வு நடத்தியதில் அரசு தரிசு நிலத்தை வினோத் என்பவர் உரிமை கொண்டாடியது தெரியவந்தது. இது தொடர்பாக கிராம நிர்வாக அலுவலர் கொடுத்த புகாரின் பேரில் மரங்களை வெட்டி கடத்திய ஐயனார், வினோத், அவரது மனைவி ரித்திகா, முகமது சேட் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்திய மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத்துக்கு பெருமை சேர்க்கும் விதமாக அவரது உருவத்தை விருதுநகரைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் சூரிய ஒளியில் வரைந்து அசத்தியுள்ளார். சிவகாசி அரசு கலை அறிவியல் கல்லூரியில் இளங்கலை கணினி அறிவியல் துறையில் 3ஆம் ஆண்டு பயின்று வருகிறார் கார்த்திக். இவர் சூரிய ஒளி மற்றும் கண்ணாடி லென்ஸ் மூலம் சினிமா நட்சத்திரங்கள் மற்றும் விளையாட்டு வீரர்களின் ஓவியங்களை வரைந்து அசத்தி வருகிறார். அந்த வகையில் தற்போது மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் உருவத்தையும் சிறப்பாக வரைந்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் கோமல் ஊராட்சியில் 2 ஏக்கர் நிலத்தில் 1000 மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது. மயிலாடுதுறையை பசுமையான மாவட்டமாக மாற்ற மாவட்ட நிர்வாகம் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டுள்ளது. அந்த வகையில் கோமல் ஊராட்சி கள்ளிக்காடு கிராமத்தில் 2 ஏக்கரில் மியாவாக்கி முறையில் குறுங்காடு வளர்க்கும் திட்டத்தை பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் தொடங்கி வைத்தார். இதில் வாழை, தென்னை, கொய்யா, மா உட்பட 1000க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் நடப்பட்டன. வறண்ட நிலமாக காணப்பட்ட இடத்தை 100 நாள் வேலை திட்ட பணியாளர்கள் மற்றும் கிராம மக்கள் ஒன்றிணைந்து பசுமை நிறைந்த இடமாக மாற்றியுள்ளனர். அரசு பேருந்திற்குள் மழைநீர் ஒழுகியதால் பயணிகள் அவதியடைந்தனர்.
திண்டுக்கல்லில் இருந்து நத்தம் நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்தின் மேற்கூரை சேதமாகி இருந்தது. இதனால் மழைநீர் பேருந்திற்குள் ஒழுகியதால் பயணிகள் இருக்கையில் அமர முடியாமல் சிரமத்திற்கு ஆளாகினர். இது தொடர்பான காட்சிகள் வெளியாகியுள்ளன. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் ஏலச்சீட்டு நடத்தி மோசடியில் ஈடுபட்ட நபரை காவல்துறையினர் கைது செய்தனர். சாரதா நகர் பகுதியைச் சேர்ந்த சையத் பாஷா அப்பகுதியில் ஏலச்சீட்டு நடத்தி வந்த நிலையில் ஏராளமானோர் இவரிடம் சீட்டு பணம் கட்டி வந்துள்ளனர். கடந்த 25ஆம் தேதி பொதுமக்கள் கட்டிய ஏலச்சீட்டு பணம் 50 லட்சத்தை எடுத்துக்கொண்டு அவர் தனது குடும்பத்துடன் தலைமறைவாகியுள்ளார். பாதிக்கப்பட்டவர்கள் அளித்த புகாரின் பேரில் சையத் பாஷாவை தேடி வந்த நிலையில் தலைமறைவாகி இருந்த அவரை காவல்துறையினர் கைது செய்தனர். புதுக்கோட்டை நகர் பகுதியில் காரில் ஆயுதங்களுடன் வந்த 5 பேரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். ஆயுதங்களுடன் சிலர் பதுங்கியிருப்பதாக வந்த தகவலை அடுத்து காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது தமிழ்நாடு ஹோட்டல் அருகே வந்து கொண்டிருந்த காரை சோதனை செய்ததில் அதில் ஆயுதங்கள், மிளகாய்த்தூள் இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து காரில் இருந்த கடலூர் மற்றும் நிலையைச் சேர்ந்த 5 பேரை கைது செய்தனர். கொள்ளையடிப்பதற்காக 5 பேரும் திட்டம் தீட்டியது விசாரணையில் தெரியவந்தது. தஞ்சாவூரில் நடைபெற்ற ஏர்போர்ட் அசோசியேஷன் ஆண்டு விழாவில் பங்கேற்ற விமானப்படை வீரர்கள் கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளின் பாடத்திட்டத்தில் பழைய முறையை பின்பற்ற வலியுறுத்தினர். கேந்திரிய வித்யாலயா பள்ளிகள் CBSE பாடத்திட்டத்தை பின்பற்றி வந்தன. தற்போது PCS கேந்திரிய வித்யாலயா என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. மேலும் அந்தந்த மாநில மொழி பாடத்தை கற்க வேண்டும் என்ற நிபந்தனையும் உள்ளது. பாடத்திட்டத்தில் பழைய முறையை பின்பற்ற வேண்டும் என விழாவில் பங்கேற்ற விமானப்படை வீரர்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். நாகை மாவட்டம் தெற்கு பொய்கைநல்லூர் கிராமத்தில் அமைந்துள்ள புனித அந்தோணியார் ஆலயத்தில் பெரிய தேர் பவனி விமர்சையாக நடைபெற்றது. மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் அந்தோணியார், ஆரோக்கிய மாதா உள்ளிட்ட சொரூபங்களுடன் முக்கிய வீதிகள் வழியாக தேர் வலம் வந்தது. அதனைத் தொடர்ந்து வண்ணமிகு வானவேடிக்கை நிகழ்ச்சி நடைபெற்றது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே குடியிருப்பு பகுதியில் சிறுத்தை உலாவியதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். குன்னூர் அருகே உள்ள ஜெகதலா பாலாஜி நகர் பகுதியில் சிறுத்தை ஒன்று நடமாடியது. அங்கிருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியுள்ளது. இதுகுறித்து தகவல் அறிந்த கட்டப்பட்டு வனச்சரகர் செல்வகுமார் அப்பகுதி பொதுமக்களிடம் விசாரணை மேற்கொண்டார். மேலும் சிறுத்தையின் நடமாட்டத்தை கண்காணிக்க தனிக்குழு அமைக்கப்படும் என்றும் தெரிவித்தார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் ஆடி மாத வளர்பிறை சஷ்டியையொட்டி ரத காவடி எடுத்து பக்தர்கள் பக்தியுடன் ஆடி மகிழ்ந்தனர். நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த 80 முருக பக்தர்கள் 80 கிலோ எடை கொண்ட ரத காவடி எடுத்து ராஜமேளம் முழங்க கோயிலில் உள்ள கிரி பிரகாரத்தில் ஆடியபடி வந்தனர். காலில் சலங்கை கட்டியபடி ஒவ்வொருவராக மாறி மாறி காவடியை எடுத்து ஆடியபடி கோயிலுக்குள் சென்றனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் கடலின் ராட்சதாலையில் சிக்கிய 3 பக்தர்கள் போராடி மீட்கப்பட்டனர். சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் விடுமுறை நாளான இன்று ஏராளமான பக்தர்கள் கடலில் புனித நீராடி வழிபட்டு வருகின்றனர். அதன்படி சேலத்தைச் சேர்ந்த தங்கம், புதுக்கோட்டையைச் சேர்ந்த பாகம் பிரியா, கோயம்புத்தூரைச் சேர்ந்த வெங்கடேசன் ஆகிய 3வரும் கடலில் நீராடி கொண்டிருந்த போது எதிர்பாராமல் ராட்சதாலையில் சிக்கிக் கொண்டதால் கால் முறிவு ஏற்பட்டு மீள முடியாமல் தவித்தனர். உடனடியாக அங்கிருந்த கடற்கரை பணியாளர்கள் நீண்ட நேரம் போராடி 3 நபர்களையும் மீட்டு முதலுதவி அளித்த பின்னர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே முன்னமலை சுவாமி, ஆயி கருப்பன் சுவாமி ஆடி மாத களரி திருவிழா 14 வருடங்களுக்கு பிறகு வெகு விமரிசையாக நடைபெற்றது. பெண்கள் மண்பானையில் தீர்த்தத்தை சுமர்ந்து ஊர்வலமாக கோயிலுக்கு சென்று பொங்கல் வைத்து வழிபாடு நடத்தினர். அதனைத் தொடர்ந்து 400க்கும் மேற்பட்ட ஆடு, கோழிகளை பலியிட்டு சாமிக்கு படைத்த பின்னர் அனைவருக்கும் கறிவிருந்து பரிமாறப்பட்டது. இந்த கறிவிருந்தில் மேலூர், கல்லம்பட்டி மற்றும் வெள்ளியங்குன்றம் பகுதிகளிலிருந்து ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் ஏலச்சீட்டு நடத்தி மோசடியில் ஈடுபட்ட நபரை காவல்துறையினர் கைது செய்தனர். சாரதா நகர் பகுதியைச் சேர்ந்த சையத் பாஷா அப்பகுதியில் ஏலச்சீட்டு நடத்தி வந்த நிலையில் ஏராளமானோர் இவரிடம் சீட்டு பணம் கட்டி வந்துள்ளனர். கடந்த 25ஆம் தேதி பொதுமக்கள் கட்டிய ஏலச்சீட்டு பணம் 50 லட்சத்தை எடுத்துக்கொண்டு அவர் தனது குடும்பத்துடன் தலைமறைவாகியுள்ளார். பாதிக்கப்பட்டவர்கள் அளித்த புகாரின் பேரில் சையத் பாஷாவை தேடி வந்த நிலையில் தலைமறைவாகியிருந்த அவரை காவல்துறையினர் கைது செய்தனர். கனமழை காரணமாக விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் உள்ள வராக நதியில் வழக்கத்திற்கு மாறாக ஆடி மாதத்தில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் வராக நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவது வழக்கம். ஆனால் கடந்த 4 நாட்களாக செஞ்சி சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக வறண்டு கிடந்த வராக நதியில் தற்போது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தடுப்பணை மூலம் இந்த நீர் நந்தன் கால்வாய் திட்டத்தின் மூலமாக பல்வேறு ஏரிகளுக்கு கொண்டு செல்லப்படுகிறது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக உபரி நீரை வெளியேற்ற அதிகாரிகள் ஏற்பாடு செய்து வருகின்றனர். இலங்கை தமிழர்களை வெளிநாடுகளுக்கு சட்டவிரோதமாக அனுப்ப முயன்ற வழக்கில் 3 ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்த நபரை NIA கைது செய்தது. இலங்கையிலிருந்து கடந்த 2021ஆம் ஆண்டு இலங்கை தமிழர்கள் 13 பேர் உட்பட 38 பேரை கனடா, ஆஸ்திரேலியா நாடுகளுக்கு சட்டவிரோதமாக கள்ளத்தோணியில் அனுப்பி வைக்க முயன்றதாக மண்டபம் வேதாளையைச் சேர்ந்த சீனி ஆபுல்கான் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் தலைமறைவான அவரை தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் 3 ஆண்டுகளாக தேடி வந்தனர். இந்நிலையில் மங்களூரு NIA துணை காவல் கண்காணிப்பாளர் தலைமையிலான அதிகாரிகள் மண்டபம் வேதாளையில் பதுங்கியிருந்த சீனி ஆபுல்கானை கைது செய்து மங்களூரு அழைத்துச் சென்றனர். கன்னியாகுமரியில் கடல் சீற்றம் காரணமாக சுற்றுலா பயணிகள் இறங்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. விடுமுறை தினத்தையொட்டி கன்னியாகுமரி முக்கடல் சங்கமத்தில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. பகவதி அம்மன் கோயில், படகு குழாம் போன்ற பகுதிகளிலும் குடும்பத்துடனும் நண்பர்களுடனும் வந்த சுற்றுலா பயணிகள் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். கன்னியாகுமரி மாவட்ட கடற்பகுதிகளில் கடல் சீற்றம் தொடர்பான எச்சரிக்கை தொடர்வதால் சுற்றுலா பயணிகள் கடலில் இறங்கவோ குளிக்கவோ தடை விதிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகையில் சுற்றித் திரிந்து வரும் தெருநாய்களை கட்டுப்படுத்த மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை எழுந்துள்ளது. பிரசித்தி பெற்ற சுற்றுலா நகரமாக திகழும் உதகை நகரில் தெருநாய்களின் தொல்லை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. உதகை நகராட்சிக்குட்பட்ட 36 வார்டுகளிலும் தெருநாய்கள் சாலையில் நடந்து செல்லும் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளை துரத்தி தாக்கும் சம்பவங்களும் அதிகரித்துள்ளன. தெருநாய்களை கட்டுப்படுத்த மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விடுமுறை தினத்தையொட்டி திருச்செந்தூரில் பக்தர்களின் கூட்டம் அலைமோதியது. அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடாக விளங்கி வரும் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் ஆடி மாத சுவாதியை முன்னிட்டு காலை முதலே பக்தர்களின் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. கடற்கரையில் புனித நீராடிய பக்தர்கள் சுமார் 4 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்து இறைவனை வழிபட்டனர். விருதுநகர் மாவட்டத்தில் நாட்டின் 78வது சுதந்திர தினத்தை கொண்டாடும் வகையில் தனியார் சேவை அமைப்பு சார்பில் மாரத்தான் ஓட்ட போட்டி நடைபெற்றது. இப்போட்டியில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை சுமார் 1000த்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஓடினர். மாரத்தான் ஓட்டத்தில் ஒவ்வொரு பிரிவிலும் முதல் 3 இடங்களை பிடித்தவர்களுக்கு ரொக்க பரிசு மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. போட்டி பரிசளிப்பு விழா இப்போது தொடங்க இருக்கின்றது. முதலில் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் ஜான் பாண்டியன் மற்றும் அவரது தொண்டர்கள் சார்பில் மாஞ்சோலை மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டன. வேலை இழந்து தவிக்கும் மாஞ்சோலை பகுதியில் இருக்கும் அரிசி, பருப்பு உள்ளிட்ட உணவுப் பொருட்களை வழங்கினர். மேலும் அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் விதத்தில் தையல் இயந்திரங்கள் மற்றும் மாணாக்கர்களின் படிப்பு செலவுக்காக 50,000 ரூபாயை வழங்கிய ஜான் பாண்டியன் அவர்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். சேலம் மாவட்டம் ஓமலூரில் காரில் கடத்தி வரப்பட்ட 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. ஓமலூர் நெடுஞ்சாலையில் காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டபோது அவ்வழியாக வந்த நம்பர் பிளேட் இல்லாத காரை சோதனை செய்துள்ளனர். அப்போது காருக்குள் மூட்டை மூட்டையாக போதைப் பொருட்கள் இருப்பது தெரியவந்தது. காரில் இருந்தவர்கள் தப்பியோடியதால் அவர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர்.